My dear Joy TV family and the viewers and brothers and sisters in Christ, I bring special greetings in the mighty name of Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த ஜாய் டிவி குடும்பத்தாரே, நேயர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். As you have twinned up with this program Miracle Evening, நீங்கள் இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கும் போது God will do mighty signs and wonders in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். Every promise is going to be fulfilled. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் நிறைவேற்றுவார். Every prophecies are going to be fulfilled. ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் இந்த வேளையிலே நிறைவேற்றுவார். Get connected to God. கர்த்தரிடத்திலே இணையும்படியாய் நான் அழைக்கிறேன். Get more deeply connected with God. கர்த்தரிடத்திலே மிகுந்த ஆழமாக மிகுந்த நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். And God will continue to demonstrate His power, His glory and miracles in your life. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் இருப்பார். Hallelujah. Hallelujah. One accord. ஒரு மனம். One accord. ஒரு மனப்பாடு. And we have many a time come up with this word, one accord. நாம் எப்பொழுதெல்லாம் இந்த ஒரு மனப்பத்தை கேள்விப்படுகிறோமோ, coming together for the kingdom of God. ஒரு மனப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்காக வருவது. Coming together as a body of Christ for the kingdom of God. ஒரு சேர நாம் இணைந்து இயேசுவின் சரீரத்தை பெற வரும்போது, and many of time even we might have seen the prayers in your churches, even in some meetings or conference, one accord. நீங்கள் எப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனப்பாடப்படுகிறீர்களோ, ஊழியத்திலே சபையிலே எப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ, because there is something significant behind this word one accord. இந்த ஒரு மனப்பாடு என்கிற இந்த வார்த்தையிலே மிகுந்த ஆழமான காரியம் இருக்கிறது. Something dynamic is hidden behind this word one accord. மிகுந்த ஆச்சரியமான ஒரு செயல் இந்த ஒரு மனப்பாடில் அமைந்திருக்கிறது. And that is why we all together always say one accord, one accord, one accord, because we know what is there in that one single word one accord. ஆகவே தான் நாம் பல இடங்களிலே பல தருணங்களிலே நாம் ஒரு மனப்பாட்டை குறித்து, ஒற்றுமையாக இருப்பதை குறித்து, ஒன்று சேர வருவதை குறித்து பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். Acts chapter 1 and from verse 12 to 14 I will read it for you. அப்போஸ்தலர் நடபடிகள் முதலாவது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14 வரை வாசிக்கலாம். The experience of upper room. இந்த மேல் வீட்டு அறையினுடைய அனுபவத்தை இங்கே பார்க்கிறோம். And this upper room was in Jerusalem where several events happened, including the Last Supper and Pentecost. இந்த மேல் வீட்டு அறை எருசலேமில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இயேசுவினுடைய கடைசி பந்தியை குறித்தும் பெந்தகோஸ்தே தினத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. The moment we hear the word upper room, immediately we think of day of Pentecost. இந்த மேல் வீட்டு அறை என்ற வார்த்தையை நாம் கேட்கும் போதே நாம் பெந்தகோஸ்தே தினத்தை குறித்து நமக்கு நாட்டம் வருகிறது. So it is interlinked. Upper room, day of Pentecost. மேல் வீடு அறையும் பெந்தகோஸ்தே நாளும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. And the power of God was manifested. தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட இடமாக இருக்கிறது. Then they returned to Jerusalem from the mount called Olivet, which is near Jerusalem, a Sabbath day's journey. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். And when they had entered, they went up into the upper room where they were staying. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டு அறையிலே ஏறினார்கள். These disciples, when they entered, they went into the upper room
and where they were staying, they went there to the upper room. இந்த சீடர்கள் இந்த மேல் வீட்டு அறையிலே தங்கியிருந்த அந்த இடத்திலே ஏறி போனார்கள். Peter, பேதுரு, James, யாக்கோபு, John, யோவான், Andrew, அந்திரேயா, Philip and Thomas, பிலிப்பும் தோமாவும், Bartholomew and Matthew, பர்த்தலேமேயு மத்தேயுவும், James the son of Alphaeus and Simon the Zealot, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும், செலோத் என்னப்பட்ட சீமோனும், and Judas the son of James. யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். Verse 14, these all continued with one accord in prayer and supplication. இவர்கள் எல்லாரும் ஒரே மனதோடு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். Imagine these all disciples, as I read their names, Peter, John, Andrew, Philip, Bartholomew, Matthew, James, they all came together. It says that verse 14, they all continued with one accord in prayer and supplication. இந்த சீடர்கள் அனைவரும் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் எல்லாரும் ஒரே மனதோடு ஒருமனப்பட்டு சகோதர சிநேகத்தோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். And I love it says in Psalms 133 verse 1, how good and pleasant it is for us to dwell together in unity. சங்கீதம் 133 அதிகாரம் 1வது வாக்கியம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. How good, how pleasant, how powerful, how glorious it is to see brothers coming together in unity. சகோதரர் ஒருமித்து வரும்போது ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை எத்தனை மகிழ்ச்சி எத்தனை இன்பம் எத்தனை ஆசீர்வாதம் எத்தனை மேன்மை என்பதை பார்க்கிறோம். And these all disciples of Lord Jesus Christ, when they went to upper room which was in Jerusalem, when they saw, they all continued in one accord, in one mind, in one spirit, and they started that prayer, they started that movement in that upper room. இயேசுவின் சீடர்களும் அந்த நாளிலே அந்த மேல் வீட்டு அறையிலே இப்படிப்பட்டவர்களாக ஒரே மனதோடு ஒரே ஏக சிந்தையோடு ஒரே மனப்பாட்டில் அன்றைக்கு தரித்திருந்ததை நாம் பார்க்க முடியும். And verse 15 says, and in those days Peter stood up in the midst of the disciples, all together the number of names was almost about 120 people gathered in that upper room. இந்த மேல் வீட்டு அறையிலே ஏறத்தாழ 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்திலே பேதுரு எழுந்து நின்று அவர்களிடத்திலே பேசினதை நாம் பார்க்கிறோம். They were in number 120 and they gathered in one accord to the upper room. 120 பேர் ஒரே மனதோடு கூடியிருந்த அந்த நிலைமை, with one cause, ஒரே குறிக்கோளுக்காக, to see the power of God being manifested, தேவனுடைய மகிமையை தங்கள் மேல் வந்து அடையத்தக்கதை பார்க்கும்படியாக, to see the Holy Spirit revival birthing out, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கு போவதை to பார்ப்பதற்காக, see that Holy Spirit start descending over their lives, பரிசுத்த ஆவியானவர் தங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வருவதை and பார்ப்பதற்காக. Acts of the Apostles always has become a historic that we see the church was birthed, the Holy Spirit entered, and the church was started from the Acts of the Apostles. So many signs and wonders and miracles in the Acts of the Apostle. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலையும் அவருடைய திட்டங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. And the Holy Spirit descended upon the apostles in the upper room on the day of Pentecost because they were in one accord with great plan and purpose for the kingdom of God. பெந்தகோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையிலே தங்கியிருந்த அப்போஸ்தலர்கள் ஒரே மனப்பாட்டிலே ஏக சிந்தையோட பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டிருந்தார்கள். One voice, ஒரே குரலோடு, one prayer, ஒரே ஜெபத்தோடு, one mindset, ஒரே மனதோடு,
let the Holy Spirit come over us, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வருவாராக. so that we will receive that power of God and we will do mighty, great and mighty ministry for God's glory. தேவனுடைய ஆவி, தேவனுடைய மகிமை நம்ம மேல வந்து இறங்கி நாம் தேவனுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக எழும்பும்படியாக. And Acts chapter 2 verse 1 to 4, again you know this passage, it is very familiar, the day of Pentecost. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 4 வாசிக்கும் போது பெந்தகோஸ்தே நாளுக்குண்டான சிறப்பை குறித்து நாம் இங்கே When the பார்க்கிறோம். day of Pentecost had fully come, இந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, because when they were all with one accord in one place, ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்திலே வந்திருந்தார்கள். when we are gathering for a common cause with one mind, in one spirit, in one accord, I tell you something will be unleashed. நாம் எல்லாரும் ஒரே இடத்திலே ஒரே சிந்தனையோடு ஒரே குறிக்கோளோடு நாம் கூடுகிற அந்த இடங்களிலே தேவனுடைய செயல்பாடை நாம் பார்க்க முடியும். And if you read Acts chapter 2 verse 1 to 4, the day of Pentecost came, they started speaking in tongues and mighty great things started taking place. The reason they were in one accord with the same mind and same purpose. இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் ஒரே சிந்தையாய் இருந்ததினாலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களையும் வல்லமையும் பல பாஷைகளையும் பேசக்கூடிய வரங்களையும் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். Today we need that same experience of the early church, one accord. ஆதி சபையிலே காணப்பட்ட அந்த ஒருமனப்பாடு இன்றைக்கு நமக்கும் தேவைப்படுகிறது. If we want to see the power of darkness, power of enemy breaking, அந்தரங்கத்தின் வல்லமைகள், எதிர் வல்லமைகள் முறிக்கப்படுவதற்காக, அவைகள் உடைக்கப்படும்படியாக அந்த காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று we சொன்னால், need to join together. My brother, my sister, let's come together. Let's come for the cause of God. Let's pray together so that we will be able to build God's kingdom and we will be able to destroy devil's kingdom. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே சிந்தையோடு நாம் ஒன்று சேர்ந்து இந்த எதிர் வல்லமைகளை முறியடிக்கத்தக்கதான வல்லமையை பெற வேண்டும். And it comes along with the unity. இது நாம் ஒருமனப்படும் போது தான் இது நடக்கும். And today unity is missing. இன்றைக்கு இந்த ஒருமனப்பாடு இன்றைக்கு காணப்படுவதில்லை. That is why we are not able to have one accord. அதனால தான் நமக்கு இன்றைக்கு ஒருமனம் ஏற்பட வாய்ப்பில்லை. Because enemy is trying to bring division, he is trying to separate us, he is trying to break us, and we are not able to come in that one accord. நாம் ஒன்று சேரக்கூடாதபடிக்கு, ஒருமனத்திலே நினைக்க கூடாதபடிக்கு, நாம் ஐக்கியத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக சத்துரு இன்றைக்கு பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் ஒருவருக்கொருவர் பிரிந்து போவதையும் இன்றைக்கு கொண்டு வருகிறான். But today let's make that decision. இன்றைக்கு நாம் ஒரு முடிவை ஏற்படுத்துவோம். No matter what, என்ன பிரச்சனையா இருந்தாலும் no பரவாயில்லை, matter what, எந்த பிரச்சனையா இருந்தாலும் no பரவாயில்லை, matter what, எந்த பிரச்சனையா we இருந்தாலும் will come பரவாயில்லை, together. இன்றைக்கு நாம் ஒன்று சேர We வேண்டும். will stand together. இன்றைக்கு நாம் ஒன்றாக நிற்க வேண்டும். We will lift one another. நாம் ஒருவருக்கொருவராக நாம் நிற்க வேண்டும். We will encourage one another. ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்த We will வேண்டும். bless one another. ஒருவருக்கொருவர் ஆசீர்வதிக்க We will வேண்டும். pray for one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். Because we are one in Christ. ஏனென்று சொன்னால் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே மனப்பான்மை We உள்ளவர்கள். are one in Christ. நாம் ஒருமனப்பட்டவர்கள். We are one family. நாம் ஒரே குடும்பத்தார். We have one God. நமக்கு ஒரே தேவன். We have one Holy Spirit. நமக்கு ஒரே பரிசுத்த We have ஆவியானவர். one baptism. நமக்கு ஒரே ஞானஸ்நானம். We have one Abba Father. ஒரே அப்பா பிதா. We have one heavenly God. ஒரே தேவன். Let's cry out. நாம் தேவனை நோக்கி Let's கூப்பிடுவோம். pray. தேவனை நோக்கி Let's cry out for one தேவனை accord, நோக்கி விண்ணப்பம் செய்வோம். so that we will see that walls of the enemy will fall flat in front of us. இன்றைக்கு சத்துருவினுடைய எல்லா விதமான தடைகளும் உடைவதாக. We will see all the divisions will break. இன்றைக்கு எல்லா விதமான பிரிவினையின் ஆவிகள் உடைவதாக. We will have that experience of upper room like this. Disciples, they all came with one
mind, one accord. Only the reason that Holy Spirit should come over them, and through the power of God, they will be able to do mighty, 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 glorious thing for God's kingdom. மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு இருந்த அதே அனுபவம் இந்த நாட்களிலே நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஒருமனப்பட்ட ஆவியிலே, ஒரு மனதிலே நாம் மிகுந்த வல்லமைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் செய்ய வல்லமையாய் One accord inside the church. சபையிலே ஒருமனப்பாடு. One accord among the servants of God. தேவ ஊழியர்களிடத்திலே ஒருமனப்பாடு. One accord among the family life. குடும்பத்திலே ஒருமனப்பாடு. One accord as a brothers and sisters. சகோதர சகோதரிகளிடத்திலே ஒருமனப்பாடு. Let's cry out, let's join, let's pray. Lord, help us to have that experience of the upper room. One accord. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நாம் கதறுவோம். கர்த்தாவே, மேல் வீட்டு அறையிலே இருந்த அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை எங்களுக்கு கொடுப்பீராக. When we are one in spirit, நாம் ஆவியிலே ஒருமனப்படும் போது, when we are one in mind, நாம் மனதளவிலே ஒருமனப்படும் when போது, we are one in decision, முடிவெடுப்பதிலே நாம் ஒருமனம் உள்ளவர்களாக இருக்கும் devil போது will run. சத்துருவானவன் விலகி ஓடுவான். We will see revival. எழுப்புதல் உண்டாகும். We will see the birth of the Holy Spirit inside the churches. பரிசுத்த ஆவியினுடைய பிறப்பு அபிஷேகம் நம்முடைய சபைகளிலே இருக்கும். We will see the ministries, we will see the hand of God in the ministry. கர்த்தருடைய கரம் நம்முடைய ஊழியங்களிலே இருக்கும். We will see the power of God. We will see the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் நமக்கு இருக்கும். Let's remove all those egos, that classes. Let's remove that pride, everything, and say, Lord, Daddy, we need to stand. We need to stand as a one accord for your kingdom. நமக்குள்ளே இருக்கிற சுயம், பெருமை என்ற ஆவிகள் அழிந்து இன்றைக்கு ஒரு மனதின் ஆவி நமக்குள்ளாக வந்து அப்பா, பிதாவே என்று அழைக்க நாம இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். Because devil knows very clearly, ஏனால் சத்துருவுக்கு மிக தெளிவாக தெரியும், when we come in unity, நாம் ஒருமனப்பட்டு வரும்போது he will be fallen flat. அவன் தரை கீழே தள்ளப்பட்டு விழுவான். He will be thrashed. அவன் நொறுக்கப்படுவான். He will be smashed. அவன் அழிக்கப்பட்டு போவான். He will be trampled under our feet. அவன் நம்முடைய பாதங்கள் அடியிலே நசுக்கப்பட்டு போவான். Let's not give room to the devil. நாம் சத்துருக்கு இடம் கொடுக்க கூடாது. Rather, let's pray and say, Lord, rejuvenate, help us to unite, to pray in one accord. நாம் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கேட்போம், கர்த்தாவே, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது ஆவியை எங்களுக்கு தருவீராக. Not I, me, my, but let's say we together come in one accord, like these apostles who came in one accord in that upper room. And Acts chapter 2, and if you read all the mighty explosion of Holy Spirit began. நான் என்னது என்கிற அந்த எண்ணங்கள் இன்றைக்கு அகற்றப்பட்டு நாம் என்கின்ற அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை தந்து தேவன் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் மூலமாக செய்யும்படியாக. When Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, he will bring the love and compassion. அவர் அன்பையும் ஆறுதலையும் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். We need to show God's love. நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். And through love we can win each other's heart, and we can come one accord, and we can fight against the devil. அன்பின் மூலமாக ஒருவரை ஒருவர் நாம் ஜெயிக்க முடியும், சிநேகிக்க முடியும், சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். Thousands of battles are in front of us. ஆயிரம் பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. Thousands and thousands of battles are in front of us. நமக்கு முன்பதாக ஆயிரம் பிரச்சனைகள் நின்று கொண்டிருக்கிறது. How we can fight? நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? How we can overcome them? நாம் எப்படி போராடி ஜெயிக்க முடியும்? எப்படி வெற்றி காண முடியும்? One accord. ஒரு மனதிலே, one accord, ஒரு மனப்பாட்டிலே, one accord, ஒரே மனதிலே, one accord, ஒரு மனப்பாட்டிலே. Right now the prophetic word I am releasing, no matter from which part of Tamil Nadu, Karnataka, India, other country, any part of the country, globe you are watching, receive it in Jesus name, one accord. கர்த்தருடைய வல்லமையின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். தமிழ்நாடு, கர்நாடகா, உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்து வேண்டும்
வேண்டுமானாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். Let that prophetic word come to you one accord. கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையானது உங்களுக்கு ஒரு மனதை That one accord will connect us, join us together. அந்த ஒரு மனப்பாடு நம்மை இணைக்கும், நம்மை ஒருமனப்படுத்தும். To rise up and to cry out for God to bring the revival and to shake the nations. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க, தேவனுக்காக தேவனுடைய ஊழியங்களுக்காக எழும்ப, தேசங்களை அசைக்கத்தக்கதான வல்லமையை கொண்டு வரும். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Bless your people. உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. Bless your children. உம்முடைய ஜனங்களை நீர் Bless ஆசீர்வதியும். the viewers. இந்த நேயர்களை ஆசீர்வதியும். Bless everybody, all those who are connected, those who are watching, those who are joined through this miracle evening program, Lord. இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற இதன் தொடர்புடைய யாராயிருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Bless them. ஆசீர்வதியும். Bless them. ஆசீர்வதியும். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Give you all the glory and the honor. நாங்கள் உமக்கே எல்லா துதியும் In Jesus' most precious name I pray. கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். My dear End Time Prophetic Ministries partners, donors, and Joy TV viewers in India and around the world, I greet you in Jesus' most precious name. I am standing here to share the vision which the Lord has put in my heart for this year 2024. And this is going to be an international project, International Prophetic Center in Chennai. We are going to start International Prophetic Center in Chennai in this year by the help of God. And this place is going to be a place of healing, deliverance, restoration, breakthrough, miracles, and many other great things beyond your expectation by the power of the Holy Spirit. And in this place, in this International Prophetic Center, deliverance conference is going to take place, healing conference is going to take place, family conference is going to take place, and many more conferences, because we are living in the era of the Holy Spirit. We are living in the prophetical times where God is moving very fast, where God is doing signs and wonders in a miraculous way. And also this place is gonna be a place of healing from sin and sickness, restoration, love, peace, hope, and much more. I invite you to come forward and join us for this great vision which God has given us to reach the nations around the globe. And we have planned budget of rupees 30 lakhs Indian currency, 36,145 US dollars. And we are praying, we are believing that God will bring and meet this financial need in a supernatural way. So I invite you to join your hands with us for this great vision so that we can together accomplish and we will see this project coming to pass into existence in the city of Chennai, India. So as our partners, donors, and from whichever part of India, all the different parts of the world, I welcome you to come forward, pray, ask God, and join your hands for this great
vision for this last days. We are going to see the revival breaking out. We are going to see the prophetic move of the Holy Spirit. We are going to see many prophets and prophetess rising up from this international prophetic center from Chennai, India to every country in the world. So you are welcome to be part of this vision, and you can sow your seed, you can send your donation or your offering as the Lord leads you through the details which are being displayed below the screen. And for more details, you can contact us. Our ministry details, email ID, phone number, WhatsApp, everything will be displayed below the screen. So may the Lord bless you as you come forward and join your hands together for this International Prophetic Center project to take a hall for a lease and start this project. Thank you. God bless you. அன்பான ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அற்புத மாலை நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இந்தியா மற்றும் அநேக நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறோம். உங்களுடைய சாட்சிகள் மற்றும் ஜெப தேவைகளுக்காக கீழ்காணும் தொலைபேசி எண் 9342523393 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியத்துக்காகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி தங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வூழியத்தை தங்களுடைய உதாரத்தமான காணிக்கையினால தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342323393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.